Hello friends, welcome to my channel Krish Kerala Lottery Guessing Tips. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 21/8/2026 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே குலுக்கல் எண் 66க்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அடிச்சிருக்கிற ரிசல்ட்டு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி அடிச்சிருக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா காருண்யா ப்ளஸ் கேஎன் குலுக்கல் எண் 637க்கான இன்றைக்கி வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா 430 அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நேற்றுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதில் பாருங்கள், நம்ம ஆல் போர்டு கொடுத்துருந்ததில் 4 அல்லது 9 வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் 4 வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் நம்ம நேற்றுக்கு ஒரு கால்குலேஷன் ட்ரிக் போட்டிருந்தோம். அந்த ட்ரிக்கு மூலியமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 43 வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. அதே போல் நம்ம 3 டிஜிட் வச்சோம். 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 8ஓட பவர் நம்பர் 3. ஸோ அந்த கான்செப்டில் தான் இங்கே பாருங்கள், நம்ம ஆல் போர்டு வச்சதில், அதாவது 3 டிஜிட் வச்சதில் நமக்கு வந்து இந்த 480 வந்து 8 வந்து 3 அடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி அடிச்சிருந்தா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பவர் நம்பர் வச்சு போட்டோம்னா இன்றைக்கி நமக்கு ஃபுல் வின்னிங் தான். ஸோ ஒரு நம்பர் பவர் நம்பராக மாறினதுனால இன்றைக்கி நமக்கு ஃபுல் வின்னிங் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதில். ஆனால் அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பிசி வந்து பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்த நம்பர் மேக்ஸிமம் வந்து ரிமைனாக வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 30 வந்திருக்கு. இந்த 40 வந்து பார்த்திங்கன்னா இந்த 04 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டிஜிட் நம்பர் நல்ல வின்னிங் தான் சொல்லலாம். ஸோ நம்ம நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வின்னிங் பார்க்கலாம். பட் ஃபுல் வின்னிங் கிடைக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண கேரளம் எஸ்கே 66க்கான கெஸ்ஸிங் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கொஞ்சம் ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போகிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இந்த ஆல் போர்டில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த 430 தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ கால்குலேஷனில் இது இன்றைக்கி 430 எடுத்துக்குவோம். 430 இதோட வந்து நம்ம 111 வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 4 5. ஸோ நம்ம 541 வந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து கூட்டிக்கிற போகிறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 4 + 1 கூட நமக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். ஸோ நம்ம இதில் உள்ள கடைசி டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கான ஆல் போர்டு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 0 அல்லது 5 வரலாம். ஸோ இந்த ஆல் போர்டு ட்ரிக்கை வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக பார்த்துக்குருங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஆல் போர்டு வந்து மேக்ஸிமம் பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் ஆல் போர்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இது வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட கெஸ்ஸிங்லையும் இது எப்படி மேக்ஸிமம் எப்படிங்கிறத கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நம்ம பிசி ட்ரிக் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரிக்கு மாற்றலை. ஸோ நேற்றுக்கு உள்ளதே வச்சு இன்றைக்கி நான் போட போகிறேன். ஏன்னா நேற்றுக்கு நம்ம கொடுத்த ட்ரிக்கு வந்து பாஸ் ஆகிருந்துச்சு இல்லையா. நமக்கு வந்து மெயின் வந்து டபுள் டிஜிட் பாஸ் ஆகிறதுக்கு தான் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நேற்றுக்கு வந்து அது பிசியாக வரல, பட் வந்து ஏபியாக வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அந்த ட்ரிக்கே திரும்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு வந்து இந்த ட்ரிக்கு மூலியமாக நமக்கு பிசி கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்றுக்கு வந்து யூஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த 798 430 இருக்குல்ல, இதில் வந்து இதை தான் எடுத்துக்க போகிறோம். 9 430 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசி எடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏபி எடுத்துக்க போகிறோம். இந்த ஏபி எடுத்துக்குவோம். 43 இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், 22 வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 5 6. அதே போல் மைனஸ் பண்ணோம்னா 1 2. ஸோ நம்ம நேற்றுக்கு வந்து கிராஸாக எடுத்துருந்தோம் ஓகேங்களா. கிராஸாக எடுத்து நம்ம நம்பர் நமக்கு வந்து இன்றைக்கி பக்கத்தில் உள்ள நம்பரையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். 65 21. அதாவது இந்த பொசிஷனில் நம்ம இன்றைக்கி நம்பர் எடுத்துக்கிறோம் மெயினாக ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படி பார்க்க போனால் இது வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 65 21, அப்படி இல்லைன்னா 1 5 7 1, அப்படி இல்லைன்னா 6 0, அப்படி இல்லை அப்படின்னா 7 6, அப்படி இல்லைன்னா 1 0, அப்படி இல்லைன்னா 2 6. ஸோ நமக்கான நாளைக்கான பிசி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம எடுத்துருக்கிறது. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே போல் சில பேர் வந்து ஏபி சொல்லுங்கள் பிசி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க, தனித்தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நானும் உங்களை மாதிரி நம்ம வந்து கன்ஃபார்ம் வின்னிங் வச்சு நான் கெஸ்ஸிங் போடல. நானும் உங்களை மாதிரி வந்து ஒரு கெஸ்ஸிங் தான், அதாவது வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நாளைக்கு இந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மூலமாக சொல்கிற ஐடியா தான்.
ஸோ நான் அதனால் வந்து கன்ஃபார்மாக இந்த நம்பர் வரும்போதுங்கிறது நானும் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் நாளைக்கு அது மாறி போச்சுன்னா அது வந்து எல்லாருக்குமே மன கஷ்டம். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களா, ஸோ நாளைக்கு நம்ம இதை வந்து ஒரு ஏ போட வைக்கலாம், பி போட வைக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த கால்குலேஷன் ஒர்க்கு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் யாரும் என்ன தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் ஒரு ட்ரிக் மூலமாக வர நம்பர் வந்து பாஸ் ஆகிற ஒரு ஐடியா தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏ போர்டு வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 அல்லது 7 வர சான்ஸ் இருக்குது. அதே போல் பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 இல்லாட்டி 9 வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 இல்லைனா 5 வரதுக்கான வாய்ப்பு நமக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே போல் நம்ம வந்து ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு 586, அதே போல் 576, 658, 657, அதே போல் 865, அதே போல் 765. ஸோ இதான் நமக்கான ஏபிசி ட்ரிக்கு. சப்போஸ் இதுலேருந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு வந்து 596, 659, அப்படி இல்லைன்னா 965. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம 3 டிஜிட் நம்பரு நாளைக்கு எடுத்துருக்கிறது. ஸோ இதை கொஞ்சம் பாருங்கள். அதே போல் இன்றைக்கி வந்து நான் வீடியோ போட வேண்டாம் அப்படி தான் நினச்சேன். ஏன் அப்படின்னா சில நேற்றுக்கு ஒரு சகோதரர் வந்து கொஞ்சம் மன கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாங்க வீடியோவில். அதனால் அந்த வீடியோ ஏன் நம்ம கரெக்டாக பாஸ் ஆனால் போடுவோம், இல்லாட்டி போட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் பாஸ் ஆகிருந்துச்சு. ஒரு டபுள் டிஜிட் வந்ததுனால நான் பாஸ் ஆகிருந்துச்சுனால நான் வீடியோ போட்டேன். என்னை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற சில நண்பர்களுக்கு வந்து அது ஒரு ஏமாற்றமாக போயிடும். நிறைய பேர் வந்து மெசேஜில் வந்து ஏன்னா வீடியோ போடாமல் இருக்கீங்க, நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோவே வந்து மேக் பண்ண நினச்சேன். ஸோ வந்து எனக்கு ஆதரவு கொடுக்குற, நான் அதை பற்றி நான் கவலைப்படல. என்னை பேசுகிறவங்க திட்டுறவங்க அது அவங்களோட உரிமை கூட. ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, அதை வந்து நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு கேள்வி கேட்கவும் கண்டிப்பாக உரிமை இருக்குது, நீங்கள் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து நான் இப்போ தப்பாக எடுத்துக்கல. பட் என்னோடய சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெயிண்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். நான் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கால்குலேஷன் எடுத்து நான் போடுறேன். ஸோ அதில் சில தப்புகளும் இருக்கும். நான் அதுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த என்னோட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.